கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு நம்ம எதை குறிச்சு தியானிக்க போறோம்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய அழைப்பு எப்படி நிறைவேறுது அதை குறிச்சுதான் நம்ம தியானிக்க போறோம். நம்ம தேவ பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய அழைப்பை புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது தியானத்திற்காக 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 11வது வசனம். உன் பிள்ளைகள் இவ்வளவு தானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அதாவது முதலாவது தாவீது ஆடுகளை மேய்ப்பதாக இங்கு சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு வசனம் 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். சவுல் எங்கள் மேல் ராஜாவாய் இருக்கும் போதே இஸ்ரவேலை நடத்தி கொண்டு போனவரும் நடத்தி கொண்டு வந்தவரும் நீரே. கர்த்தர் என் ஜனமாகி இஸ்ரவேலை நீ மேய்த்து இஸ்ரவேலின் மேல் தலைவனாய் இருப்பாய் என்று உம்மிடத்தில் சொன்னாரே. அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை மேய்ப்பதற்கு ஆண்டவர் தாவீதை அழைத்ததாக ஜனங்கள் சொல்றாங்க. அது தாவீதிட்டையும் தேவன் சொன்னதாக இங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்போ முதலாவது தேவன் ஒரு சிறு அழைப்பை கொடுக்கிறார், ஆடுகளை மேய்க்கிறார். அதை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவிக்கிறார். அதாவது அழைப்பு முதலாவது ஜனங்களை வழிநடத்துவதற்கு, அடுத்து யுத்தம் செய்வதற்கு, அதாவது சத்துருக்கள்ல இருந்து அந்த ஆட்டை பாதுகாப்பது. இதே போல அவருடைய வாழ்க்கையில் எப்படி அந்த தேவ திட்டம் நிறைவேறியதுன்னா, படிப்படியாக அவர் கோலியாத்திடமிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்கிறார். அதுக்கப்புறம் பெலிஸ்தியர், அமலேக்கியர் அப்படின்னு ஒவ்வொரு சத்துருக்களிட்ட இருந்தும் இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்கிறார். முதலாவது ஆடு, கரடி, சிங்கம். இப்பொழுது ஜனங்கள், சத்துருக்கள். அப்போ அழைப்பு ஒன்றுதான். அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவை. காலப்போக்கில் ஆண்டவர் ஒவ்வொரு ஸ்டெப்பா அதற்கேற்ற அபிஷேகங்களை கொடுத்து அவரை உயர்த்தி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி ப்ரொமோஷன் கொடுத்து ஒவ்வொரு ஸ்டெப்பா உயர்த்துறாரு. கடைசியிலே ராஜாவாக அவருடைய வாழ்க்கை முடிவடைகிறது. இதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் சில அழைப்புகளை நம்மளுக்கு கொடுத்திருப்பார். ஒருவேளை ஆரம்பம் அற்பமா இருக்கலாம், ஆனால் கர்த்தர் அந்த முடிவை சம்பூர்ணமாக்குவார். அதனால எந்த ஒரு அழைப்பா இருந்தாலும் அதை அசட்டை பண்ணாமல் முழு மனதுடன் பண்ணும் பொழுது அதுல பெரிய உயர்வை காணலாம். இன்னொரு வசனம் வெளிப்படுத்துதல் 2ஆம் அதிகாரம் 4-5வது வசனம். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியை செய்வாயாக. நீங்க ஆண்டவருக்காக ஆரம்பத்துல ஆண்டவருக்காக என்னென்ன காரியங்கள் செஞ்சீங்களோ அதை தொடர்ந்து செய்யுங்க. கர்த்தர் அதுல உங்களை உயர்த்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.